ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் கொஞ்சம் நல்லா இருக்கேன். அது என்னடா கொஞ்சம் அப்படின்னு கேட்டால், வேலை ரொம்ப காலையிலேருந்தே வேலை. எனக்கு ரெஸ்ட்டே கிடைக்கல. ரொம்ப டயர்டாக இருக்கும். ஏன்னா பையன் அப்புறம் ஓனரு இது பண்ணாங்க. ஒரு வழியாக அந்த மெடிசனும் வாங்கின்னு வந்து கொடுத்துட்டேன் நான் ஓனர் அப்பா வீட்டில். அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. அதான் வேலை அப்படியே வேலை ரவுண்ட்ஸில் இருக்க. எனக்கு சரியாக ரெஸ்ட்டு இல்லை. அதெல்லாம் உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இந்த விஷயம் கேள்விப்பட்டிருப்பேங்க. ஒரு குவைத்தில் இருக்கிற ஒரு பேங்க்கில் வந்து நம்ம இந்தியர்கள் வந்து 700 கோடி ரூபாய் ஏமாற்றிட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்க, லோன் எடுத்து திரும்பி கட்டலை அப்படின்னு. அது இந்தியர்கள்னு சொல்லலாமா, இல்லை வந்து கேரளா ஆளுங்க அப்படின்னு சொல்லலாமா என்னன்னு தெரில. ஏன்னா கேரளாவில் இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வருது. அது என்ன தான் கேரளாவாக இருந்தாலும் இல்லை தமிழ்நாடு இருந்தாலும் அவங்கள இங்கே பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள் அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம ஊரில் தான் லோனெல்லாம் வாங்கிட்டு கட்ட முடியாமல் ஏமாத்தலை. வெளிநாட்டிலோடு இது பண்ண முடியுமா? வெளிநாட்டிலோடு பண்ணுவாங்களா அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்கும். 100% இங்கேயும் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஊரில் எப்படி பேங்க்கில் ஆஃபர் தராங்களோ அதேமாதிரி இங்கேயும் தருவாங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாமே தருவாங்க. இதில் இந்த ஊருக்காரங்க வெளியூருக்காரங்க அவங்களாம் முக்கியம் கிடையாது. இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு வந்து நார்மல் ஒரு சிவில் ஐடி கொடுத்துறாங்க. அதில் வந்து மினிமமாக ஒரு 20 தினார் இல்லை ஒரு மொபைல் இஎம்ஐயில் வாங்கிக்கலாம். அதுமாரி வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு லோன், பர்சனல் லோன்லேயும் எடுக்கும்போது சேலரியோட ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. இப்போ வெளியே வேலை செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு மாதம் ஒரு 250 தினார், ஒரு 300 தினார் அப்படின்னு சேலரி ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதை வச்சு ஈஸியாக ஒரு பெரிய அமௌண்ட்டு லோன் வாங்கிடலாம். அதை வச்சு தான் வாங்கியிருக்காங்க. இதில் வந்து என்ன ஒரு ஹைலைட்னா 1400 பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1400 பேர். இதில் வந்து 700 பேர் வந்து நர்ஸுங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற நர்ஸுங்க தான் 700 பேர் அப்படின்னு ஒரு தகவலும் சொல்கிறாங்க. இப்போ 700 கோடி 700 நர்ஸ் அப்படின்னு ஒரு இது. ஆனால் மொத்தமாக 1400 பேர். இந்த கல்ஃப் பேங்க் என்ற அந்த வேலை செய்கிற ஒரு மேனேஜருங்கெல்லாம் வந்து இது கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் நம்ம கேரளா இருக்கிற ஒரு பெரிய அந்த புலனாய்வு செய்வாங்க இல்லையா, போலீஸ், அவங்கள்ட்ட கேஸ் கொடுத்து இது வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து எடுத்துன்னு போயிட்டாங்க. அதனால தான் இந்த 2 நாளாக இந்த நியூஸ் கொஞ்சம் பரபரப்பாக பேசினாங்க. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ இதை கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா பாஸ்போர்ட்டில் இருக்கிற அட்ரஸ் வச்சு தான். இப்போ இவங்களும் அந்த பாஸ்போர்ட்டில் இருக்கிற அட்ரஸ் வச்சு தான் கேரளான்னு கண்டுபிடிச்சி அதை கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இதில் பல பேர் வந்து காசு வாங்கிட்டு வேறு ஒரு கண்ட்ரிலாம் போய் செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் எப்படி காசு வாங்க போகிறாங்கன்னே தெரியல. ஒரு 2-3 பேரை வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்லாம் வந்துன்னு இருக்கு. இங்கே கேரளா நியூஸ்லேயும் அது அதிகமாக அதை பற்றி பேசியிருக்காங்க. நானும் கூட பேசலாம். ஏன்னா எனக்கும் வேலை டயர்டு, நான் போகிற இடத்துல வீடியோ எடுக்க முடியல. சரி, இது ஒரு தகவலாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு தப்பு செய்கிறங்க, இல்லை ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஏமாத்துறங்க, இல்லை ஏதாவது ஒரு பண்ண போகிறீங்கன்னா என்றைக்காக இருந்தாலும் அது உங்களுக்கு விளைவுகள் தான் வர வைக்கும். அது ஈஸியாக கண்டும் பிடிச்சிட முடியும். ஏதாவது ஒரு தடயம் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு இது இருக்கும். இப்போ நம்பூராக இருந்தால் ஒரு ஃபேக் ப்ரூஃப் இல்லை ஃபேக் இது கொடுத்து இது பண்ணிக்கலாம். வெளிநாட்டில் உன்னோட ஒரிஜினல் பாஸ்போர்ட்டோட ஜெராக்ஸ் இருக்கும் போது, இல்லை ஒரிஜினல் பாஸ்போர்ட்டில் இருக்கிற அட்ரஸ் இருக்கும் போது அதை வச்சு ஈஸியாக தூக்கிடலாம். அந்த யோசனை இல்லாமல் பாவம் 700 கோடி மொத்த பேரும் சேர்ந்து ஆட்டி போட்டு மாட்டின்னு முழிக்கிறாங்க. இதில் பல பேர் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவலும் வருது. செட்டில் ஆனவங்களாம் பிடிச்சி அது எப்படி இந்த பணத்தை வசூல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் மொத்தமாக சொல்லுவாங்க இந்தியர்கள் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இப்போ யாருக்கு நம்மளே கூட சரி ஒரு பர்சனலாக வேலை செய்கிறவங்க ஒரு பர்சனல் லோன் எடுத்து நம்ம முறையாக கட்டிடலாம் அப்படின்னு போய் நினச்சி யாருன்னா கேட்டால் அவங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்னு தான் தெரியல. கல்ஃப் பேங்க் இதுமாரி காசு கொடுத்து சிரிக்கலை. அது வந்து ஒரு கஷ்டமான செய்தி தான். ஆனால் இருந்தாலும் இது வெளியே வந்துடுச்சு இல்லை இந்த தகவல். இதுமாரி இன்னும் பல பேங்க்கில் இன்னும் எவ்வளோ பேர் காசு வாங்கிட்டு லோன் வாங்கிட்டு கட்டாமல் இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த தகவலை ஒரு விலாகாக எடுத்துக்காதுங்க. ஒரு சின்னதாக ஒரு குவைத் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குங்க. அப்புறம் என்ன, எப்பயும் கேட்குறது தான், ஒரு வெளிநாட்டு டிரைவரோட லைஃப், ஒரு வெளிநாட்டு டிரைவர் எப்படிலாம் அங்கே வேலை செய்கிறாங்களோ, என்னென்ன பொருளை வாங்குறான், அவனோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ட்ராவல் வித் மிஸ்டர் டிரைவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.